பார்க்கறதுல 2 முறை இருக்கு. என்ன முறை அப்படின்னு சொன்னால், முதல்ல திசாபுத்தியின் அடிப்படையில் பலன் பார்க்கறது. ஒரு ஜாதகம் வந்துட்டு, ஒரு ஆண் ஜாதகம் 58 பிறந்திருக்காரு, மண்ருட்டியில் பிறந்திருக்காரு. அவருக்கு இப்போ நம்ம ஜாதகம் வந்திருக்கு, 66 வயசு 5 மாதம் ஆயிடுச்சு. பிறக்கும்போது கேது திசை சுமார் 2 வயசுல இருக்கு. இப்போ நம்ம இந்த ஜாதகத்துக்கு நம்ம பலன் பார்க்க போகிறோம். ஆக பலன் பார்க்கும் பொழுது தசாபுத்தியின் அடிப்படையில் இப்போ பிறக்கும் போது கேது திசை, அப்புறம் சுக்கிர திசை, அப்புறம் சூரிய திசை, ஒவ்வொரு திசையாக பலன் பார்த்து போகிறது ஒரு முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல சில ஜோசியர் பார்த்தீங்கன்னா 12 பாவத்துக்கும் பலன் சொல்லுவாங்க. இம்மீடியட்லி 12 பாவத்துக்கும் முதல்ல பலன் சொல்லுவாங்க. ஆமாம், முதல்ல 12 பாவத்துக்கு பலன் சொல்கிறது எப்படி அப்படிங்கிற பாட்டு தசாபுத்தி என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் எப்படி பலன் சொல்லுவேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்பவுமே தசாபுத்திக்கு தான் பலன் சொல்கிறேன். ஆனால் இங்கே நம்ம ஆராய்ச்சிக்கு பார்க்கறதுனால, படிக்கிறதுனால முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா என்ன முதல்ல பார்க்கணும். ஆமாம், முதல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போவோம். அப்படி போகும்போது முதல்ல ஒரு ஜாதகத்தை நம்ம முதல்ல பார்க்கணும்னா, இந்த ஜாதகம் யார் பேசுறது, ஆட்டம் பேசுறதான் பார்க்கணும். இது யார் ஜாதகம்னு முதல்ல கேட்கணும். முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் அண்ணன் ஜாதகம் கொண்டு வரலாம், அக்கா நம்ம பெரிய பாசத்தப்பா மக்கள் ஜாதகம் கொண்டு வரலாம், அல்லது ரிலேட்டிவ் ஜாதகம் சார் இது ஏன் ஜாதகம் தான் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகும்? இவர் தான் ஜாதகர், இது வரைக்கும் இவர் என்னவா இருக்காரு, உயிரோட இருக்காருன்னு முதல்ல முடிவு பண்ணும். முதல்ல ஜாதகம் பேஸ் பண்ணும் போது கேட்கும் போதே சார் கண்ணத்தில் கை வைக்காதீங்க இடுங்க. ஜாதகம் வைக்கும் போதே நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த ஜாதகம் யாருடைய ஜாதகமாக இருக்கு அப்படின்னா, சார் இது ஏன் ஜாதகம் தான் சார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஜாதகர் உயிரோட இருக்காரு, ஒரு நம்ம கண்ணு முன்னாடி இருக்காரு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்தை எடுத்தால் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆயுள் பார்க்கணும். முதல்ல நீங்கள் உங்களை கேள்வி கேட்டு உங்களை தொந்தரவு பண்ண விருப்பப்பட்ட நான் விஷயம் கொடுத்தேன். முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தால் ஆயுள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆயுளில் 3 முறை இருக்கு. அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிறப்பிலிருந்து 33 வயசு வரைக்கும் அற்பாயுள், 33லேருந்து 66 வயசு வரைக்கும் மத்தியமாயுள், 66க்கு மேலே பூர்ணாயுள். இதுதான் ஆயுளுடைய அமைப்பு. ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து 33 வயசு, 33 வருஷம் வரைக்கும் மத்தியமாயுள். அதுக்கப்புறம் இந்த ஆயுள் பூர்ணாயுள். அப்போ இந்த அற்பாயுள், மத்தியமாயுள், பூர்ணாயுள். இங்கே ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ முதல்ல ஆயுள் பார்க்கணும்னா எதை பார்க்கணும் சார்? எதை பார்க்கறதா இருந்தாலும் முதல்ல எதை பார்க்கணும்? லக்கணத்தை தான் பார்க்கணும், லக்னாதிபதியை பார்க்கணும், லக்கணம் நின்ற நட்சத்திரத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லக்னம், அப்புறம் லக்னம் நின்ற நட்சத்திரம், அப்புறம் லக்னாதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம். இங்கே நம்ம பலன் பார்க்கறது படி முக்கியமான ஒரு விஷயம், காலையில் விட்டு போன விஷயம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் இதுவரைக்கும் படித்த சப்ஜெக்ட் வேறு. நான் காலையிலே சொல்லிட்டேன், ஆட்சி உச்சம் நீசம் எதுவுமே கிடையாது. நம்முடைய ப்ரெடிக்ஷன்லையும் சொல்லிட்டேன் கிரகங்களுக்கு. இங்கே நீங்கள் பார்க்குறது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ நான் கேபிக்குள்ளே போகல, கேபியில் சப்ளாடு தேதி தான் பிரதானமான விஷயம். இங்கே சப்ளாடுன்னு உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமாயிரும், உங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு கிரகம் எங்கே இருக்கு, ஃபஸ்ட்டு அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, அந்த நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் எங்கே இருக்கு, இதை ஒட்டி தான் நம்ம வாழ்க்கையில் அத்தனை விதமான பலன்களும் நடக்கும். புரிஞ்சதா சார்? ஃபஸ்ட்டு இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கிரகம், அந்த கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்குறோம், அந்த நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். அந்த கிரகம் இவருக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா? ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கும் போதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்குற மாதிரி தான். லாப நஷ்ட கணக்கு முடிஞ்சு போச்சு. லாபம்னா அந்த ஜாதகம் அல்லது ஜாதகனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள், நஷ்டம்னா என்னென்ன கெடுபலங்கள் உண்டு. மொத்தத்தில் அந்த ஜாதகம் அந்த திசையில் நல்லா இருப்பாரா நல்லா இருக்க மாட்டாங்க. எதன் அடிப்படையில்? காலையில் நம்ம பார்த்தா வளரும் பாவம் வளரா பாவத்தின் அடிப்படையில். முதல்ல இதை மறந்துடக்கூடாது. காலையில் நம்ம பார்த்தா வளரும் பாவம் வளரா பாவத்தின் அடிப்படையில் அந்த ஜாதகர் அல்லது ஜாதகி நல்லா இருப்பாங்களா சுமாராக இருப்பாங்களா இப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஜாதகம் மட்டும் வந்தால் நம்ம முதல்ல பார்க்கறது ஆயுள்.
அப்ப நீங்க இந்த கான்செப்டை திரும்ப திரும்ப மறக்கக்கூடாது. ஒரு கிரகம், ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கிரகம் அந்த ஜாதகத்துல எங்க இருக்கு, அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கு, அந்த நட்சத்திர சாரம் பண்ற கிரகம் ஜாதகத்துல எங்க இருக்கு, அதுதான் அவரை டிசைனிங் பண்ணணும். அவர் தான் அந்த நட்சத்திர சாரம் பண்ற கிரகம் எங்க இருக்கோ அந்த கிரகம் அந்த ஜாதகங்களையோ வாழ வைக்கும் அல்லது தாழ்வு நிலைப்படுத்தும். இதான் சார் கான்செப்ட், வேற பெரிய கான்செப்ட் இல்லை, ரொம்ப சிம்பிள் ரூல். இப்போ ஒவ்வொரு ஐட்டமா இவருக்கு பார்க்க, இப்போ இவருக்கு இப்போ நான் காலையிலே சொன்னேன், இது பிரம்மா எழுதி அனுப்பின ஃப்ரீ ரிட்டன் எழுதி இவருடைய தாக்கு அனுப்பிச்சிருக்காரு. இவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்றது மட்டும்தான் ஜோசியர் நம்முடைய நம்ம. நான் வரேன், வரிசை வரேன். இங்க எந்த காலத்துல நான் இங்க பரிகாரங்கிற வார்த்தையே வரல, அதை பத்தியே நம்ம பேசக்கூடாது. முழுக்க முழுக்க ஜாதகம். இப்ப முதல்ல ஒரு கிரகம் எங்க இருக்கு, அந்த கிரகம் ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அந்த நட்சத்திர சாரம் பண்ற கிரகம் ஜாதகத்துல எங்க இருக்கு, அதையும் அந்த ஜாதகத்துக்கோ நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா. இதான் சார் கான்செப்ட். இந்த அடிப்படையில் இவருக்கு பார்க்கணும், இவர் எந்த அம்சத்துல பிறந்திருக்காரு. ஒரு மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ, அவங்க எந்த அம்சத்துல பிறந்திருக்காங்கிறத முதல்ல பார்க்கணும். இதை ஒட்டி தான் இவருடைய வாழ்க்கையில இருக்கு என்ன நடக்கும், தசா புத்திகள் நடக்கும். இது லாபமா நஷ்டமான இப்ப அந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சுல சார். ஒரு கிரகம் எங்க இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அந்த நட்சத்திர சாரப்பட்ட கிரகம் எங்க இருக்கு. இப்ப அதுக்கு உதாரணம்னா சார் எங்க இருக்காரு, உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா சார் பண்ருட்டியில இருக்காரு. அதானா சார், பண்ருட்டியில இருக்காரு. பண்ருட்டியில எங்க இருக்காரு, அப்ப பண்ருட்டியில இருக்காருங்கிறதா கிரகம் நிற்கக்கூடிய இடம். பண்ருட்டியில எங்க இருக்காரு, அப்ப பண்ருட்டியில எந்த ஏரியா சார், பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஏரியா பேரை சொல்லுங்க சார். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்காரு, அது அந்த கிரக நட்சத்திர சாரம். அடுத்து எங்க இருக்காரு, தரவால் தெருவில் இருக்காரு. நம்ம கண்டுபிடிச்சிருமா, கண்டுபிடிக்க மாட்டோமா சார், நம்ம கண்டுபிடிச்சிரும்ல. சார் எங்க இருக்காருன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காரு, பண்ருட்டியில இருக்காரு. பண்ருட்டில பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்காரு. தனபாக்கியம் தெருவில் இருக்காரு. அவர் பேர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வீட்டு போயிருமா போக மாட்டோமா. இவர்தான் சார் இருக்கிறார். இதே தான் சார், சிம்பிள் ஆச்சு, அவ்வளவுதான். இப்போ நம்ம ஜாதகத்துக்கு இவர் என்ன லக்கணத்துல பிறந்திருக்காரு, மகர லக்கணம். சரி, இந்த லக்கணத்துக்கு அதிபதி யாரு, முதல்ல இவருடைய ஆயுள் பார்க்க போறோம். சனி பகவான் எங்க இருக்காரு. இப்ப நீங்க என்ன எடுத்துக்கணும்னா, லக்னாதிபதி இந்த சனிக்கு இன்னொரு வீடு இருக்கு. என்ன வீடு இருக்கு, ரெண்டாவது வீடு. இப்ப நான் வீடுன்னு சொன்னேன், பாவம்னு சொல்றேன். பாவம்னா நீங்க கும்பம்னு போகணும், வீடுன்னா ரெண்டாவது வீடுன்னு போகணும். ஆனா பாவம்னாலும் வீடுனாலே தான் நம்ம சொல்லும் போது கவனமா பார்க்கணும். ஒன்றாம் வீட்டுக்கும் இரண்டாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற, என்னது ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு, சனி பகவான் எங்க இருக்காரு, 12 இருக்காரு. அப்ப லக்னாதிபதி 2ஆம் வீட்டுக்கு 12 இருக்கு. லக்னாதிபதி 12 போறது நல்லதா கெட்டதா சார், நல்லதா கெட்டதா, கெட்டது. அப்ப லக்னாதிபதி 12க்கு போனாலே நல்லது இல்லை. அடுத்து இப்ப இது முடிஞ்சு, அடுத்து இந்த சனி கெட்டதுன்னு நம்ம சொல்றோம். இந்த சனி உண்மையிலே ஒரு கெடுபடும் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத எதை வச்சு பார்க்கணும். இவர் எந்த நட்சத்திரத்தின் சாகத்திலே இருக்காருப்பா, இவர் எந்த நட்சத்திரத்தின் சாகத்தில் இருக்காரு, அப்படி சொல்லக்கூடாது. மூல நட்சத்திரத்தின் சாகம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க கேட்டுருக்கீங்க. இவர் மூல நட்சத்திரத்துல இருக்காரு. மூல நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னா ஏது, கேதுவுடைய நட்சத்திரம். மூல நட்சத்திரம்னா கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் எங்க இருக்காரு, 4 இருக்காரு. அப்ப லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 12ல, அவர் கேதுவோட நட்சத்திரத்துல, கேது எங்க இருக்காருன்னா 4ஆம் இடத்துல இருக்காரு. இதான் நீங்க எழுதணும். அப்ப லக்னம் லக்ன புள்ளி எழுதிக்கணும். அப்ப சரி, லக்னத்தை எழுதிக்கணும். 1 2 கூடிய சனி 12ல இருக்காரு, அவர் கேது சாகத்துல. இதான் நீங்க முழுக்க நம்பர் தான், 12 நம்பர் தான் உங்க வாழ்க்கையை இயக்க போகுது. இதை எழுதிக்கணும். 1 2 கூடியவர் 12ல 4ல இருக்காரு. எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த ராகு கேதுகள் மட்டும் யாரு,
ராகு கேதுகள் மட்டும் தொடரும். இவங்க யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்ப இவருக்கு கேது இருக்கு. கேது யாருடைய சாரத்தில் இருக்கான்னு பாருங்க, தன்னுடைய சொந்த சாரத்திலே. அப்ப 4 ஸ்ட்ராங்கா இருக்கு. கேது யாரு? கேது என்ன இருக்காரு? அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு. இங்க நவாம்சமே நம்ம பார்க்கலாம். நல்லா பார்த்துங்க. கட்டம் பாதசாரம் இதை வச்சுதான் பார்க்கணும். ஆமா, ராசி பாதசாரம். பாதசாரம் தான் நவாம்சம். நீங்க நல்லா தெரிஞ்சிச்சுன்னா கேது அஸ்வினி நல்லா கடகராசியில் இருக்கா நவாம்சத்துல நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அது உங்க கணக்கு. ஆமா, இப்ப இவருக்கு லக்னம். அடுத்து இந்த லக்னம் புள்ளி. இந்த லக்னம் எந்த நட்சத்திரத்துல சார் இருக்கு? அவிட்டத்துல இருக்கு. அப்ப லக்ன புள்ளி அதே சனி பகவான் லக்ன புள்ளி யாருடைய நட்சத்திரத்துல இருக்காரு? 1, 2 புள்ளிய சனி 12 யாருடைய சாரத்துல? இந்த லக்னத்துக்கு 4 புள்ளியவன் 11 புள்ளியவன் சாரம் எங்க இருக்காரு? அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம்னா யாருடைய நட்சத்திரம்? செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 12. புரியுதா சார்? ஆமா, லக்னத்துல அந்த வீட்டுக்குரியவர் யாரு? ஆமா, அந்த வீட்டுக்குரியவர் யாரு? முதல்ல லக்ன புள்ளி தான் எடுக்கணும். இருந்தாலும் லக்னாதிபதி எப்படி இருக்காரு? அப்புறம் லக்னம் என்ற நட்சத்திரம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் தப்பா முதல்ல லக்னம் சனி பகவான் 1, 2 புள்ளி சனி 12 அவர் வாங்கின சாரம் கேது சாரத்துல தான் கேதை போட்டாங்க. அடுத்து லக்ன புள்ளி 1, 2 புள்ளி சனி 12 அவர் வாங்கினது அவருக்கு 1ல இருக்கு. செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் லக்னத்துக்கு 4 புள்ளியவர் 11 புள்ளியவர் 12. அப்ப என்னவா சாரி இருக்கும்? இது வரைக்கும் நம்ம முன்னாடிதான் இருக்காரு. அப்ப இவருக்கு லக்னம் 1, 2 புள்ளியவன் 12 4 சுமாரான பலன் தான் 4. அடுத்து பாத்தீங்கன்னா 1, 2 12 4 11 12 கடைசியில எல்லாம் எங்க போகுது? லக்னம்னா என்ன சார் பேசணும்? முதல்ல ஆயுள் மட்டும் இல்ல, இவருடைய வாழ்க்கையுடைய அத்தனை ஏற்ற இறக்கம், இன்ப துன்பம், நன்மை தீமைகள், ஆசைகள், அபிலாசைகள் எல்லாமே லக்னம் தான் இருக்கு. முதல்ல நம்ம ஆயுள் நம்ம அதை பார்த்தா இவர் கண்ணு முன்னாடி இவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய லக்னவாசல் எல்லாமே டிசைட் பண்ணுது. இவருடைய எண்ணங்களாகட்டும், ஆசைகளாகட்டும், அபிலாசைகளாகட்டும், இவருடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வியாக இருக்கட்டும், இன்ப சோபங்களாகட்டும் எல்லாமே அதை இண்டிகேட் பண்ணும். முதல்ல லக்னமும் லக்ன புள்ளி இண்டிகேட் பண்ணிடும். நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணும்? இந்த லக்னமும் லக்ன புள்ளியுமே முதல்ல டிசைட் பண்ணி அப்புறம் போகல கடைசியில் என்ன எங்க இருக்கு? 12 எங்க சார் நிக்குது? லக்னம் 12 நிக்குது. அப்ப ஜாதகர் எண்ணிக்கை நல்லா இருக்காரு. ஆனாலும் கூட இவர் வாழ்க்கையில என்ன இருக்கு? 4 12 இருக்கனால இவருடைய வாழ்க்கையில 1 2 வருமானம் இருக்கு, 2 சம்பாத்தியம் இருக்கு, 4 12 வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் இருந்துகிட்டு இதெல்லாம் ரிசல்ட் கடைசியில் அவருக்கு கேட்போம். இப்போ ஒன்றும் நம்ம கேட்க வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம சொல்லிக்கிட்டே வருவான். அவருக்கு கரெக்டாக இது சரியா இருக்கு, இது தப்பா இருக்கு அப்படின்னு அவர் கடைசியாக சொல்லுவோம். இது நம்ம அனலைஸ்க்காக தான் போட்டுருக்கோம். சார் நீங்க எதாயிருந்தாலும் கரெக்டாக சொல்லுவோம். அப்ப வாழ்க்கையில இந்த ஜாதகர் எவ்வளவு இருந்தாலும் சரி, எத்தனை கோடி ஒரு கையில கொடுத்தாலும் சரி 12 நிற்காது, செலவு பண்ணிடுது. அண்ணன் எல்லையாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சொல்லணும். இப்போ ஜாதகம் நம்மள இருக்கிறனா கிளாஸ் அனலைஸ்க்காக நம்ம செலவு பண்ணிடுவான்னு சொல்லிட்டோம். ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்லணும்? இப்போ நீங்கள் முதலீடு பண்ணணும் சார், இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத விரயம் வரும், நஷ்டம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இங்கே நஷ்டம் எதுவாக இருக்கும்? 12க்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன். என்ன சொன்னேன்? கிளாஸ்ல மத்தியானம் காலையில சொன்னேன். 12ஆம் இடம் ஒன்று இவருக்கு விரயம், அல்லது இவர் மனைவிக்கு விரயம், அல்லது இவர் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கணும், அல்லது மனைவி இவரை விட்டு பிரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா இவர் தேவையில்லாத விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகளை 2 பேர்ல யாராவது வந்து செஞ்சுக்கிட்டே. அப்ப இவருடைய 2 லக்னம் ஜாதகர், 2 சம்பாத்தியம், 12 விரயம், 4 சுமார் தான். இல்கள், உடல் ஆரோக்கிய குறைவு, அல்லது ஒரு திருத்தேற்ற வாழ்க்கை. அப்ப ஜாதகர் வந்து நல்லா இருப்பாரா?
மறுபடியும் பாருங்க, நீங்க இந்த காம்பினேஷனை இணைச்சு பேசப்படலாம். இதுல தான் உங்களுடைய திறமை இருக்கு. இந்த நம்பரை இணைக்க தெரியும் உங்களுக்கு. அப்ப ஜாதகர் இப்ப இங்க புள்ளி என்ன இருக்கு? ஜாதகர் இருக்காரு, வருமானம் இருக்கு 2, 12 செலவு இருக்கு, 4 ப்ராப்பர்ட்டி வாங்குவாரு, 11 அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு, ஆனாலும் வெரி இவரை பொறுத்த வரைக்கும் 4 12 அம்மாவாளர்களே இருக்கு. அப்படியே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்குது சார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோசியம் உங்களுடைய அறிவு நாலேஜ் எந்த அளவுக்கு நீங்க டெவலப் பண்ணியிருக்கீங்களா எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க வாட்டு எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவுக்கு கரெக்டா இருக்கும். இங்க 4 வந்தா 12 வந்தா அப்படியே நீங்க எடுத்து பேசுங்க. இவருடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் இவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு குழந்தைகளுக்காக இவர் நிறைய செலவு பண்ணுவாரு, அம்மாவுக்காக செலவு பண்ணுவாரு, ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு பிரச்சனையா இருக்கும். இப்படியே நீங்க சொல்லிக்கிட்டே போகணும். இதுதான் இந்த ஜாதகம். ஆக இவர் எந்த அம்சத்துல பிறந்திருக்காருன்னா இந்த அம்சத்துல தான் ஃபர்ஸ்ட் பிறந்திருக்காரு. நம்ம ரெகுலராக பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் கரெக்டாக இருந்தது. மெயினாக குலதெய்வம் அந்த இது 5ஆம் பாவம் நம்ம சொல்லியிருந்தோம். இது 9ஆம் பாவம்னு சொன்னார். பட் அது கரெக்டாக இருந்தது. நாங்கள் 2-3 இது கேஸ் ரெடி பண்ணணும் ஆல்ரெடி லஞ்ச் டைமில். அது சரியாக இருந்தது. மற்றதும் கூட எல்லாம் ஷார்ட்டாக சிம்பிளாக ஸ்வீட்டாக நல்லா சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.